சார் அந்த ஸ்ரீனிவாசோட லேபர் டீம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். பாலா வரும் சார். நம்ம வேலை நிற்கக்கூடாது. நமக்கு லாங் ரன்னுக்கு எப்பவும் ஸ்ரீனிவாசன் டீம் தான் நல்லது. லாங் ரன் டைம்ஸ் ஆர் நாட் அபவுட் லாங் ரன் சும்மா. நாம நினைச்ச டைமுக்கு ப்ராஜெக்டை முடிச்சாங்க. இப்படிதான் சொல்லுவேன் நினைச்சேன். ராஜீவ், மதுவும் நானும் இதை பத்தி பேசி ஒரு முடிவு எடுத்துறோம். ஆனா வேலை நிற்கக்கூடாது. I trust you for that. சார் அப்புறம் ஃபவுண்டேஷன் போடுற இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ வித்தியாசமாக ஒரு கல் கிடச்சிதான் சார். அது மட்டும் இல்லை, அந்த கல்லை பார்க்கும்போது அப்படியே பிள்ளையாரை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஸோ அதனால் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அந்த கல் கிடச்ச ஸ்பாட்டில் பிள்ளையாருக்கு சின்னதாக ஒரு கோயில் கட்டணும்னு சொல்கிறாங்க. வாட்ஸ் ராங் வித் யூ ஷா? இந்த கோயில் கீழே பைக் கட்ட பேசாமல் ஒன்று பண்ணுங்க.
எவனுக்கு பக்தி அதிகமா இருக்கோ அந்த கல்லை கொண்டு போய் அவங்க வீட்டுல வச்சு அவங்களோட மூட நம்பிக்கைக்கெல்லாம் என்னோட ஃபவுண்டேஷன் பிளானை நான் மாத்திக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஹே சுமன், சாரி சுத்தமா மறந்துட்டேன். நேத்து உங்க வெட்டிங் அனிவர்சரி இல்ல? ஓ, பிலேட்டட் விஷஸ். ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவனை விட்டு காது வந்துரு போகுது. அடி வாங்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருந்தேன்ல, அதை திருப்பி கொடுக்க இன்னொரு 5-6 மாசம் ஆகும். பரவாயில்லையா? சுமன், அது கடனா கொடுக்கலன்னு அன்னைக்கே சொன்னேன்ல. ஜஸ்ட் லீவ் இட். ஓகே ராஜேஷ், ஓகே. வினய் சொல்லு. Guess what? Don't tell me. Delhi IT Park contract கிடைச்சிருச்சா? Yes, that's good news, dude. Thank you very much. அப்புறம் ஃபோன் பண்றேன். ரைட். ஷாம், சொல்லுங்க சார். டெல்லி ஐடி பார்க் கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் சார். ஓ, thank you. கங்க்ராட்ஸ். Thank you. சுமன், நான் கிளம்புறேன். பை மது. சூப்பர். Hey, keys. ஹலோ. ஹலோ மேடம், நான் ஷாம் பேசுறேன். நம்ம சைட்ல இன்னைக்கு ஆர்த்தி, ஹாய். guess what? என்னாச்சு? Guess what? என்னாச்சு? டெல்லி ஐடி பார்க் கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ரியலி? எஸ். ராஜீவ், ஐ அம் சோ ஹாப்பி. எல்லாம் நல்ல விஷயமாவே நடந்துட்டு இருக்குல்ல? நம்ம வீட்ல அடுத்த வாரம் சத்யநாராயண பூஜை ஒண்ணு பண்ணிடலாமா? இட்ஸ் ஓகே. ஆனா ப்ளீஸ் இதுல எல்லாம் என்ன இருக்காது. என்ன ராஜீவ், இது எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதத்தால தானே நடக்குது. அந்த பூஜையில கலந்துக்கிறதுல தப்பு இல்லையே. தப்புதான். வேலை செய்யறதுனா, கஷ்டப்படுறதுனா, ஆனா பேர் இல்ல உன் கடவுள் தட்டிட்டு போயிடுறாரு. நல்லா இருக்குல்ல ராஜீவ்?